அம்மா அம்மா ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது. இசை என்ன பண்ற இசை? இந்த பாரு ஒரு பேஷண்ட ட்ரீட் பண்ற மாதிரியா ட்ரீட் பண்ற? நீ பாட்டுக்கு ஏதோ பெசநகர்ல சுண்டல் வண்டியை தள்ளிட்டு வர மாதிரி தள்ளிட்டு வர. இது பாரு நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் விஷால். நானா நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? என்ன இசை நீ அம்மாவும் தானே ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டு வந்தீங்க, அப்புறம் நடிக்கிறேன்னு சொல்ற? விஷால் விஷால் ஹாஸ்பிடல் பத்தி என்கிட்டயே பேசாத. உன்னை விட எனக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன சொல்ற இசை? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இது பாரு வேண்டாம், நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. பாரு அம்மா கால்ல எவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கேன். இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி நான் பண்றதெல்லாம் பார்த்து நடிப்புன்னு சொல்ல வருது? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா சரியா வராது. ஏன் உனக்கு இருக்கு? இசை இசை விட்டா சரியா வராது. இசை இசை ஏன் விஷால் இப்படி பண்ண? அத்தை கிட்ட இனிமே என்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியாது விஷால். இசை அம்மா கிட்ட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? சொல்லு இசை, என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? அவ்வளவுதானா இசை? விஷால் நீ பேச்சு மாத்தாத விஷால். இசை நான் எதையுமே மாத்தல இசை. நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அம்மா உன் மேல கோவத்துல உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா நீ போயிடுவ. நான் இந்த வீட்டுல என்ன பண்ணணும்? நீ சொல்லு இசை. என்ன பண்ணணும்னு என்கிட்டயே கேக்குறிய விஷால்? இசை இப்ப நடிக்கிறது நீயா இல்ல நானா? நான் எதுக்கு நடிக்கணும் விஷால்? நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும் தானே நினைக்கிறேன். ஓஹோ சூப்பர் சூப்பர். அப்ப நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியவே இல்ல. நீ ஒரு தப்பு பண்ணிட்டு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும் நீ போயிட்ட. ஆனா நான் உனக்காக உன்னை லவ் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து நானும் அம்மா கிட்ட போய் சொல்லி இருக்கேன். என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சியா இசை? அது அது நீ அத்தையோட பையன் விஷால். என்ன நடந்தாலும் அத்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால நீயா ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படித்தானே? சொல்லு. என்ன வேற என்ன செய்ய சொல்ற விஷால்? என்னால இதுக்கு மேல அத்தை கிட்ட போய் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப அம்மாவையே காரணம் காட்டாத இசை. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு இசை. பாரு உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் உன்னோட பொய்ய சரி பண்றேங்கிற பேர்ல என்ன தனியா விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது இசை? உண்மையிலே உனக்கு என் மேல கொஞ்சமாச்சும் அன்பு இருக்கா? அப்படி இருந்திருந்தா என்ன இந்த வீட்டுல தனியா விட்டு போகணும்னு நினைச்சிருப்பியா? விஷால் உனக்கு தான் எல்லாருமே இருக்காங்கல்ல. இசை ஆனா நீ இருக்க மாட்டேன்னு சொல்றிய. இசை நீ இந்த வீட்டுல இல்லன்னா நான் அனாதை தானே? யாராவது ஒருத்தரை தான் சேவ் பண்ண முடியுமோன்னு தோணுது. உன்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறியா? ஓகே ஓகே I'll be there in 10 minutes. மா எனக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. சோ நான் கிளம்புறேன். ஓகே? ஏய் சொல்றது கேளு. என்னங்க இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு சந்தோஷமா பாக்கலான்னு பார்த்தா இவ கல்யாணமே வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறா. விடு ஜானகி, அவளுக்கான ஒருத்தன் வந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. அதான் யாருங்க? அத நாம தான் தேடணும். நம்ம வேலையே பார்த்தானே.
பாருங்க தம்பி அவளுக்கு ஒண்ணும் ஆகாது ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப்க்கு இப்ப எப்படி டாக்டர் இருக்கு? நர்ஸ் வேற என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எப்படியாவது குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாத்துருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க சார், உங்க ஒய்ஃப்காக தான் இந்த ஃபீல்ட்லயே ரொம்ப நல்ல டாக்டரை வர சொல்லிருக்கோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்க டாக்டர். அது வரைக்கும் என் பொண்ணு வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பாளே டாக்டர். பதட்டப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. என் ஃப்ரெண்டு யாழினி இப்ப வந்துருவா. அவ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான எத்தனையோ கேஸ அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கா. அவ வந்தா கண்டிப்பா 2 உயிரையும் காப்பாத்திருவா. டாக்டர் யாழினி வந்துட்டா. டாக்டர், வாட்ஸ் ஆர் கரண்ட் சிச்சுவேஷன்? யாழினி, ஸ்கேன்ல பாக்கும்போது பேபியோட தொப்புள் கொடி கழுத்துல நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல. பொசிஷனும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. 2 பேர்ல யாராவது ஒரு உயிரை தான் காப்பாத்த முடியும். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 பேரும் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என் குழந்தை டாக்டர்மா, என் பொண்ணையும் அவன் வயித்துல இருக்க குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும்.